நண்பர்களே, நம்ம ஜிபி முத்து அண்ணாச்சி வீட்டில் இப்படி ஒரு சம்பவம் நடக்க நான் சத்தியமாக எதிர்பார்க்கல. ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. அதே நேரம் ஜிபி முத்து அண்ணாச்சி இது உங்களுக்கு இதுவும் தேவை, இதுக்கு மேலேயும் தேவை அப்படிங்கிற மாதிரி தான் நிலைமை இருக்குது. இன்றைக்கி ஜிபி முத்து அண்ணாச்சி பற்றி என்ன பேச போகிறோம், எது பேசுகிறோம், வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க நண்பர்களே. ஜிபி முத்து அண்ணாச்சி, உங்களுக்கு இப்படி ஒரு நிலைமையா? கையில் போவான் வண்டிக்கார வீடியோ எடுக்க அவ்வளோதானா? எப்போ பாரு ஒரு வீடியோ பார்க்க முடியாது ஜிபி முத்து அண்ணாச்சியை பற்றி. உடனே வான்னு உள்ளே வந்துடுவான், வேலையில் போவான். அப்புறம் ஜிபி முத்து அண்ணாச்சி ஒரு மாதிரி வேதனைப்பட்டு, மனசன் வேதனைப்பட்ட மாதிரி தெரில, ஒரு மாதிரி சிரிச்ச மாதிரி தான் வீடியோ போடுறது. ஆனால் மனசில் வேதனை இருக்குதான் செய்யுது. அது யாரில்? அது ஜிபி முத்து அண்ணாச்சி தோட்டத்தை போய் முள்ளு கம்பியெல்லாம் ஆட்டையை போட்டது, பழைய முள்ளு கம்பியெல்லாம் ஆட்டையை போட்டு வித்திருக்கியா. அவர் எவ்வளோ வேதனைப்படுதாரு. ஜிபி முத்து அண்ணாச்சி, முதல்ல உங்கள் மேலே தப்பு இருக்குது. என்ன தெரியுமா? தோட்டம் ரைட்டு ரெடி பண்ணி வச்சிருக்கிய, ரைட்டு வேலையெல்லாம் போட்டிருக்கேன், அதுக்கு ஒரு கதவு போடணும் இல்லையா? அந்த பழைய கம்பியை மாற்றினி இல்லை, புது கம்பியை போடும்போது பழைய கம்பியை முதல்ல எடுத்துக்கொண்டு நீங்கள் இடையே போடணும், ஏதாவது ஒன்று செஞ்சுருக்கணும். இப்படி ஒரு கேமரா கிடையாது, ஒன்று கிடையாது, ஒரு விவசாயம் பண்ணியிருக்கணும். ஒன்றுமே இல்லாமல் தரிசு மாதிரி இடம் கிடந்தால் எவனும் ஆட்டையை போட தான் செய்வான். எதுக்கு நீங்கள் புலம்பிடுக்கியா? இனிமேலாவது ஏதாவது ஒரு விவசாயம் பண்ணுங்க, வைங்க. அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் என்னென்னா, தலைவர் கடைசியில் ஒரு பதிவு போட்டிருக்காரு பாருங்க. இல்லை, கம்பியை தூக்கிட்டு போனாலும் வாழுக, உங்கள் இதுவும் பெருசாக வாழுக அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை சொல்லி தலைவர் போட்டிருக்காரு. அதுதான் சிரிப்பு தாங்க முடியல. இருந்தாலும் திரும்ப தலைவரே, நீங்கள் பழைய மாதிரி இந்த லெட்டர் வீடியோலாம் எப்போ வரும் நாங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம், கொஞ்சம் கம்பேக் கொடுங்க. மக்கள் எல்லாருமே எப்பண்டா தலைவர் பழைய மாதிரி வீடியோ போடுவார் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த சண்டை சச்சரவு இதெல்லாம் தூர விட்டுட்டு பழைய மாதிரி லெட்டர் வீடியோ போட்டு மக்களை என்டர்டைன்மெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி பேப்பர் ரெடியெல்லாம் எடிட்டிங் மட்டும் கிடக்கானுவோம். உங்களை போட்டா கண்ணீரன் சொல்லி போட்டு அது இப்போ படு வைரலாக ட்ரெண்டிங்கில் போய் பாலிமரில் மறுபடியும் வந்துட்டீர் அண்ணாச்சி. சரி, அதை விட்டுட்டு சும்மா தேவையில்லாமல் முள்ளுக போய் தூக்கிட்டான்னு புலம்பிட்டு எடுக்காதியா. ஒன்று கேமரா தூக்கி மாட்டுங்க, ஒரு வெப் கேமரா தூக்கி சிசிடிவி கேமரா தூக்கி மாட்டி விட்டு எந்த பையன் தூக்கினான்னு கண்டுபிடிங்க. சரியா? ஏற்கனவே உங்களுக்கு எதிரி ஊர்புறம் ஆயிட்டாங்க. இதில் யார் தூக்கினாலும் எவன் தூக்கினா நமக்கு என்ன தெரியும்? இருந்தாலும் சரி, பாதுகாப்பாக பத்திரமா இருங்க. ஜிபி முத்து அண்ணாச்சி என்னோட கருத்தை சொல்லிட்டேன். மறுபடியும் கம்பேக் கொடுங்க, நம்புகிறேன். பிக் பாஸ் தான் போலியா மறுபடியும் காமன் மேன் போட்டான். வேணா போய் ஒரு ரவுண்டுக்கு போயிட்டு வாங்க. சரியா? ரைட்டு மக்களே, இந்த பதிவு பிடிச்சா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சார். மறக்காமல் நம்ம பேப்பர் 240 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லாமே இருங்க. நன்றி, வணக்கம்.